ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குகேஷ் வந்து புலி மாறி பதுங்கி புலி மாறி பாஞ்சி ஆடின ஆட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த நேரத்தில் கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணணும், எந்த நேரத்தில் கரெக்டாக புலி மாறி பாஞ்சி அட்டாக் பண்ணணுன்றத கரெக்டாக குகேஷ் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. குகேஷ் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட் வந்து நைட் F3 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெட்டி ஓப்பனிங். இப்போ D5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு குகேஷ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ G3. ஸோ G3 மூலமாக பிஷப்பை ஃபேன்கேட்டோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு ஒயிட்டு. இப்போ பிஷப் G4. ஸோ பிஷப் G4 மூலிமா இந்த நைட்டே பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இந்த பானை புஷ் பண்ணால் இந்த நைட் ஆட்டோமேட்டிக்காக பின் ஆகிடும். இப்போ பிஷப் G2. ஸோ பிஷப் G2 மூலிமா இந்த நைட்டுக்கு டிஃபென்ஸ் அண்ட் பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா ஃபேன்கேட்டோ பண்ணுறாரு. இப்போ நைட் D7. நைட் D7க்கு அப்புறமா இப்போ H3 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து கிக் பண்ணுறாரு. பட் ஸ்டில் பிஷப் இதே டயகனலில் தான் இப்போ மெயின்டைன் ஆகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ C4 ப்ளே பண்ணி சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு ஒயிட். ஸோ சென்டர் பானை சேலஞ்ச் பண்ணதுமே இந்த இடத்துல பானை புஷ் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சென்டர் பானை அக்ரெசிவாக புஷ் பண்ணுறாரு. D4. இப்போ C6. ஸோ C6 ப்ளே பண்ணி குகேஷ் பார்த்தீங்கன்னா அவருடைய பான் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ குகேஷ்க்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. ஒயிட்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. பட் ஸ்டில் இந்த கேம் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ பான் டெக்ஸ் பானு இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து டெக்ஸ் D5 வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த 3 பான்ஸையும் இந்த டயகனலில் வந்து அப்படியே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. ஏன்னா ஒயிட்டுடைய பிஷப் வந்து இந்த டயகனலில் ஸ்ட்ராங்காக இருக்காரு இல்லையா, அதனால் இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் கேசல் பண்ணிக்கிறார். ஸோ நீங்கள் ஒயிட்டுடைய பொசிஷனை பாருங்கள். அவர் கேசல் பண்ணிட்டாரு. அவருடைய இந்த பிஷப் வந்து நல்ல லாங் டயகனலில் இருக்குது. அவருடைய இந்த நைட் வந்து நல்லா பிளேஸ் ஆயிருக்கு. பட் குகேஷோடைய பீசஸ்லாம் பாருங்கள், இன்னும் அவர் கேசல் பண்ணல. அண்ட் அவருடைய டெவலப் ஆன பீசஸும் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆக்டிவ் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. பட் இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்குமே குகேஷ் வந்து புலி மாறி பதுங்கி புலி மாறி பாய போறாரு. ஸோ அது எப்படின்றத நீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. இந்த இடத்துல சிம்பிளா பிஷப்பை வந்து இப்போ டெவலப் பண்றாரு. பிஷப் D6. இப்போ நைட்டை வந்து ஒயிட் டெவலப் பண்றாரு. நைட் C3. இப்போ நைட் G/F6. ஸோ குகேஷ் அவருடைய இன்னொரு நைட்டையும் டெவலப் பண்ணிட்டு கேசல் பண்றதுக்கும் ரெடி ஆயிட்டார். இந்த இடத்துல இப்போ குயின் எடுத்துட்டு வந்து இமீடியட்டா இந்த B7 பானை வந்து அட்டாக் பண்றாரு ஒயிட்டு. இப்போ குயினை வச்சு பிளாக் பண்ணுறாரு. இப்போ நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த H4 ஸ்கொயரில் போடுறாரு. ஸோ முக்கியமாக நெக்ஸ்ட்டு நைட் வந்து இந்த F5 ஸ்கொயருக்கு வந்தார்னா இந்த பிஷப்க்குலாம் அட்டாக் வரும். அண்ட் இந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்கொயராக இருக்கும். அதை குகேஷ் அப்படியே அவருடைய பிஷப்பை வந்து B6ல் போட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. ப்ளஸ் என்னுடைய பிஷப் வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நைட் டெக்ஸ் பிஷப்பு. இப்போ பான் டெக்ஸ் நைட்டு. ஸோ இந்த இடத்துல டபுள் பான்ஸ் வந்துடுச்சு. ஸோ குகேஷ் அவருடைய பிஷப்பை விட்டுட்டாரு. அதுக்கு மாறாக குகேஷோடைய காம்பன்சேஷன் இந்த இடத்துல ஃபைல்ஸ் வந்து குகேஷ்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரூக் D1. ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் அவருடைய பொசிஷனை வந்து ஆக்டிவ் ஆகிட்டே இருக்காரு பாருங்க. இப்போ ரூக்கை எடுத்துகிட்டு வந்து ஆக்டிவ் பண்ணுறாரு. இப்போ நைட் F8. ஸோ குகேஷ் வந்து இந்த இடத்துல நைட் F8 ப்ளே பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு நைட் வந்து இந்த E6 ஸ்கொயருக்கு வரத்துக்கு தயாராக இருக்கிறாரு. பட் சடனாக இந்த இடத்துல குயின் A4 வந்துட்டார் பாருங்க. இந்த இடத்துல இப்போ நம்ம நைட் எடுத்துகிட்டு போயிட்டு E6ல் போட முடியாது. E6ல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நைட் டெக்ஸ் பானு. ஸோ இந்த பான் வந்து பின்னில் இருக்குது பாருங்கள். ஏன்னா பின்னாடி வந்து கிங் இருக்கிறாரு. நீங்கள் நைட் டெக்ஸ் நைட் தான் ப்ளே பண்ண முடியும். திரும்பவும் பிஷப் டெக்ஸ் நைட் இருக்கும். திரும்ப இந்த ஒரு பானுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நைட்டை E6ல் போட முடியாது. திரும்ப குகேஷ் என்ன பண்ணுறாருன்னா நைட் D7 ப்ளே பண்ணி இந்த டயகனலை அப்படியே கவர் பண்ணுறாரு. ஸோ ஸ்டில் குகேஷ் வந்து டிஃபென்சிவ் மோடில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு ஒயிட்டு. ஸோ இந்த பானை புஷ் பண்ணுறது மூலிமா நெக்ஸ்ட் இந்த ஒரு ஸ்கொயரை வந்து அப்படியே கவர் பண்ணுறாரு. G5 ஸ்கொயரை. இந்த பிஷப்பும் இங்கே வரதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ கேசலும் பண்ணிக்கிறாரு குகேஷ். கேசல் பண்ணதுக்கப்புறமா இப்போ குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த C2 ஸ்கொயருக்கு போட்டுறாரு. ஏன்னா குயின் வந்து இந்த ஒரு கார்னரில் இப்போ எதுவுமே பண்ணலை. குயின் C2 வந்ததுக்கப்புறமா பாருங்கள் பிளாக்கோடைய கிங் சைடை நோக்கி பாஞ்சிட்டு இருக்காரு. ஒயிட்டோடைய பிஷப்பும் இந்த சைடு பிளாக்கோடைய கிங் சைடில் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ரூக் F/E8. ஸோ இந்த ரூக்கை வந்து E5ல போறாரு. இப்போ பிஷப் எடுத்துட்டு வர்றாரு ஒயிட் அக்ரெசிவா. ஸோ இப்போ பாருங்க இந்த ஒரு பான் சப்போர்ட் மூலிமா இந்த பான் அண்ட் பிஷப் காம்பினேஷன் நல்லா இருக்கு. பட் இமீடியட்டா குகேஷ் என்ன பண்றாருன்னா நைட் எடுத்துட்டு வந்து H7ல போட்டு இந்த பிஷப் வந்து சேலஞ்ச் பண்றாரு. ஏன்னா இந்த பிஷப் வந்து ஃபியூச்சர்ல பவர்ஃபுல்லான பிஷப்பா ஆகிறதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல இப்போ இந்த சென்டர் பானை ஒயிட் வந்து புஷ் பண்றாரு பாருங்க. இந்த இடத்துல நம்ம வந்து பான் டெக்ஸ் பான் மட்டும் ப்ளே பண்ணக்கூடாது. ப்ளே பண்ணிட்டோம்னா நைட் டெக்ஸ் E4 வரும். இந்த ஒரு சென்டரில் நைட் வந்து நல்லா இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு பிஷப்புக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாங் டயகனலில் கொஞ்சம் ஆக்சஸ் கிடச்ச மாதிரி ஆகிடும். இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு மூவ் வந்து குகேஷும் ப்ளே பண்ணல. குகேஷ் என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக நைட் டெக்ஸ் பிஷப். ஸோ இந்த ஒரு முக்கியமான பிஷப்பை டேக் பண்ணுறாரு. இப்போ பான் டெக்ஸ் நைட்டு. இந்த இடத்துல ஒயிட்டுக்கும் டபுள் பான் ஆயிடுச்சு பாருங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ குகேஷ் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இந்த பிஷப்பை வந்து E7 ஸ்கொயரில் போட்டு இந்த ஒரு வீக்கான பானை அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறாரு ஒயிட்டு.
ஸோ பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்கள், இப்பயும் நீங்கள் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நைட் டெக்ஸ் D5. ஸோ இந்த நைட் வந்து இந்த பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணுறாரு, இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இந்த ஒரு டயக்னலும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுடைய பிஷப் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ரீசனால இப்பயும் நீங்கள் வந்து பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ குகேஷும் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா பிஷப் டெக்ஸ் பான். ஸோ இந்த ஒரு வீக்கான பானை இப்போ எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த பான் எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஒயிட் வந்து சும்மா இருப்பாரா, அவரு இந்த ஒரு டயக்னலை வந்து உடச்சிக்கிட்டு தான் வர பார்ப்பாரு. ஸோ இந்த இடத்துல ஒயிட் வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறாரு, டிடெக்ஸ் C6. ஸோ டிடெக்ஸ் C6 மூலிமா பாருங்கள் இந்த டயக்னல் கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது. இந்த இடத்துல இப்போ பான் டெக்ஸ் பான், அதாவது பிடெக்ஸ் C6. ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரே ஒரு பான் தான் இருக்குது. இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா ஃபர்தராக இந்த பானை புஷ் பண்ணி இந்த டயக்னலை இன்னும் க்ரஷ் பண்ண பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது, பெரிய டிசாஸ்டராக மாறிடும். ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த நைட்டுக்கு அட்டாக்கு, இந்த பிஷப்க்கு அட்டாக்கு, இந்த டயக்னலில் இந்த ரூக்குக்கும் நெக்ஸ்ட்டு அட்டாக் வரும் நம்ம ஒயிட்டோடைய ரூக்கை மூவ் பண்ணிட்டா. ஸோ நீங்கள் வந்து ஒரு பீஸை தான் உங்களால் காப்பாற்ற முடியும். நீங்கள் இந்த ரூக்கை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பிஷப் வந்து ஃபால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஏகப்பட்ட மெட்டீரியல் லாஸும் வரும் பிளாக்குக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால் முக்கியமாக இந்த இடத்துலையும் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. குகேஷ் இந்த இடத்துலையும் கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணுறாரு. என்ன ப்ளே பண்ணுறாருன்னா அப்படியே இந்த பானை இக்னோர் பண்ணிட்டு சி பானை புஷ் பண்ணுறாரு ஃபர்தராக. இப்போ ஒயிட் மேலும் மேலும் ப்ரெஷர் தராரு. அவருடைய இந்த பானை புஷ் பண்ணி இந்த ரூக்குக்கு டைரெக்டான அட்டாக்கு ப்ளஸ் இந்த ஒரு பானும் உங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த பான் வந்து கிட்டத்தட்ட பாசர் பான் ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரூக்கை காப்பாற்றி ஆகணும். அதனால் ரூக் A D8 அப்புறமா இப்போ நைட் எடுத்துகிட்டு வந்து குயின் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் அவருடைய எல்லா பீஸுமே ஆக்டிவாக கொண்டு வந்து பிளாக்கோடைய பீஸை சப்ரஸ் பண்ண பார்க்குறாரு. பட் இந்த இடத்துல குகேஷ் வந்து குயின் B5 ப்ளே பண்ணி இந்த குயினை வந்து காப்பாற்றிக்கிறாரு. இப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த பானை அட்டாக் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ மேலும் மேலும் ஒயிட் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காரு. குகேஷ் வந்து பதுங்கிட்டே இருக்கிறாரு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பானுக்கு வந்து 3 பீஸ் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு, ரூக்கு, குயினு, நைட்டு. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல குகேஷ் வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்ணுறாரு. அவருடைய பிஷப்பை வந்து F6 போட்டு இந்த பானை அட்டாக் பண்ணுறாரு. இந்த B2 பானை, இந்த பிஷப் அண்ட் குயின் வந்து B2 பானை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நைட் அண்ட் குயின் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. சப்போஸ் பிளாக் இந்த பானை வந்து டேக் பண்ணிட்டா இந்த இடத்துல பிளாக்குக்கு இருக்கிற ஒரே டிஃபென்ஸ் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா நைட் B6. ஸோ என்னதான் ஒயிட்டுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருந்தாலும் பிளாக்கும் இந்த கேமை வந்து லீட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல பிளாக் வந்து தப்பி தவறி அவருடைய ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு செகண்ட் ரேங்க்கில் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஒரு குயினை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல என்ன நடக்கும்னா சிம்பிளாக நைட் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஒயிட் வந்து பிளாக்கோடைய குயினை கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ பரவாயில்ல, நான் இந்த குயினை எடுத்துக்கிறேன்னு பிளாக் எடுத்தாருன்னா ஒயிட் இந்த குயின் எடுக்க மாட்டார். நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிட்டு ஒரு செக்கோட வரும். இப்போ நீங்கள் நைட் எடுத்ததுக்கு அப்புறமா ஒயிட் வந்து இந்த குயின் எடுப்பார். ஸோ இந்த எல்லா வேரியேஷனுக்கு அப்புறமா ஒயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கிடச்சிரும். ஸோ இது மூலிமா ஒயிட் வந்து இந்த ஒரு பொசிஷனில் வந்து வின்னிங்க்கு போயிடுவார். ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நைட் B6 வந்து ஒரு கரெக்டான மூவ் ஆயிருந்திருக்கும். பிளாக்குக்கு வந்து ஒரு நல்ல சேலஞ்சிங்கான ஒரு பொசிஷனாக இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு தான் இந்த கேமை வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நிதானமாக ப்ளே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த பர்டிகுலர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நைட் C5 வந்து ஒயிட் வந்து ட்ரை பண்ணலை. இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரூக்கை ஃபர்தராக இங்கே கொண்டு வராரு. ஸோ ஒயிட்டுக்கு இருக்கிற ஒரே கன்சர்ன் இந்த ஒரு பானை வந்து எடுத்துட்டா பிளாக்குக்கு வந்து ஒரு நல்ல கவுண்டர் ப்ளே கிடச்சிருமேன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அவருடைய ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. ப்ளஸ் ப்ரெஷரையும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறதா நினைக்கிறார். இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் எடுத்துகிட்டு வந்து B6 போகிறார். ஸோ இது ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்த இடத்துல நைட் B6 மூலிமா நம்ம ரூக்கை அட்டாக் பண்ணுறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட் B6 தான் பார்த்தீங்கன்னா இப்போவும் கரெக்டான மூவ். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ரூக் டெக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணிட்டீங்கன்னா இந்த நைட் வந்து ஒயிட்டுக்கு ஹேங்கிங்கில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த ரூக்கையும் நீங்கள் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இந்த நைட்டையும் வந்து இந்த நைட் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைன்றதுனால இந்த நைட்டை ஒயிட் இப்போ எடுத்தே ஆகணும். ஸோ குகேஷ் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இந்த நைட்டை எடுக்க வச்சு இந்த பான்ஸை சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஒரு சி பான் வந்து இப்போ கனெக்டட் பான்ஸாக மாறிடுச்சு. இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிஷப்பை கொண்டு வந்து இந்த ஒரு குயினை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு B2 பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்கே, அந்த பானை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அந்த பானை அவர் விட்டுட்டாரு. குகேஷ் கரெக்டாக அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டார். அதாவது குயின் டெக்ஸ் பானு குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஒயிட்டுடைய கேல்குலேஷன் என்ன தெரியுமா, இந்த இடத்துல விட்ட பானை ரூக்கை வச்சு இந்த ஒரு பானை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ரூக் B1 வந்து ப்ளே பண்ணுறாரு. பட் இது ஒரு பேசிவான மூவ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல குகேஷ் கால்குலேட் பண்ண ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம். ஸோ இந்த இடத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா புலி வந்து பாய ஆரம்பிக்குது.
ஸோ இந்த பான் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குகேஷ் என்ன பண்ணிட்டாருன்னா அழகாக அவருடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த D4 ஸ்கொயரில் போடுறார். ஸோ இந்த பிஷப்பை ரிட்ரை பண்ணுறது முக்கியம் இல்லை, இந்த பிஷப்பை எந்த ஸ்கொயரில் நம்ம ரிட்ரை பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். இந்த பிஷப்பை இங்கே போட்டதுனால இப்போ ஒயிட்டோடைய ரூக்கால வெளியில் வர முடியாது பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த பான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு, மேலே வர முடியாது, பிஷப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ஸ்கொயரில் பிஷப் இருக்கிறாரு. நீங்கள் G5 ஸ்கொயர் மட்டும்தான் வர முடியும். பட் இந்த G5 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் யூஸே இல்லாத ஒரு ஸ்கொயர்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல ரூக் வந்து பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒயிட் வந்து இந்த பானை வந்து எடுத்துக்கிறாரு. இந்த பானை எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ குகேஷ் வந்து திரும்பவும் அவருடைய டைகர் மோடுக்கு போகிறாரு. அவர் வந்து திரும்ப இந்த ரூக்கை கொண்டு வந்து இந்த பேஸ் ரேங்கில் போடுறாரு. இந்த ஒரு பிஷப்பை பின் பண்ணுறாரு. ஸோ இப்போ பிளாக் இந்த பின்னை வந்து அன்பின் பண்ணுறாரு. இப்போ குகேஷோடைய ஐடியாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து பின் பண்ணுறது கிடையாது, பட் இந்த ரூக்கை வந்து D8 ஸ்கொயரில் போட்டு நெக்ஸ்ட் D7 ஸ்கொயரில் போடுறது தான். D7 ஸ்கொயருக்கு வந்தால் பாருங்கள் இந்த 2 பானுக்கும் அட்டாக் வரும். ப்ளஸ் இந்த ஒரு F2 பானை வந்து பிஷப்பும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ செக்கோட வரும். இந்த இடத்துல வந்து இந்த பானை நீங்கள் வந்து புஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் ஒரு செக் வரும். செக் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கலாம். ஸோ அனாவசியமாக இந்த ஒரு பாசர் பான் வந்து ஒயிட்டுக்கு போயிடும். இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு ரூக் D8 மூவ்க்கு அப்புறமா இந்த பானை வந்து ஒயிட் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த பான் போக போகுது. ஸோ நான் இதை ஒரு பாசர் பானாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் இந்த பானை புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ குகேஷ் அவருடைய பிளான் படி ரூக் D7 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இப்பயும் நீங்கள் வந்து இந்த பானை ஃபர்தராக புஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து சிம்பிளாக ரூக் டெக்ஸ் F2 செக் வரும். ரூக் டெக்ஸ் F2 செக்குக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த பிஷப்பையும் சேஃப்கார்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? உங்களுடைய கிங்கை நீங்கள் இங்கே மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் அழகாக ரூக் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாம். இந்த ரூக் அட்டாக் பண்ணுறோம். ப்ளஸ் இப்போ கிங்குக்கு ஒரு ஓப்பன் செக் இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இப்போ கொடுத்தே ஆகணும். அதனால் ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் போனதுக்கப்புறமா ஈஸியாக பிளாக் இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இந்த பானை ஃபர்தராக புஷ் பண்ண முடியாது ஒயிட்டால். ஸோ இந்த ஒரு பிஷப்க்கு வந்து பெரிய ஆபத்து இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா கிங் டிஃபெண்ட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு எக்ஸ்சேஞ்சை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த B5 ஸ்கொயரில் போடுறாரு. ப்ளஸ் இந்த ஒரு பாசர் பானுக்கும் சப்போர்ட் தராரு இந்த D7 ஸ்கொயரில். இப்போ குகேஷ் அவருடைய பிளான் படி ரூக் டெக்ஸ் பான் செக் தராரு. இப்போ கிங் மூவ் ஆகுறாரு. கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த பானை வந்து குகேஷ் புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் ஒரு பெரிய த்ரெட் இருக்குது. இந்த இடத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும். ஸோ இந்த ஒரு பானை மட்டும் தானே புஷ் பண்ணுறாரு, இதில் என்ன ஒரு பெரிய அக்ரெசிவ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த இடத்துல அது என்ன த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கை இந்த ஒரு F7 ஸ்கொயருக்கு கொண்டு வரது தான். ஸோ கரெக்டாக ஒயிட் வந்து குகேஷோடைய வலையில் விழுந்துட்டாரு. அதாவது அவர் பிஷப் D3 ப்ளே பண்ணி பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான மூவ் கிங் F7 ப்ளே பண்ணுறாரு குகேஷ். ஸோ கிங் F7 மூலிமா பாருங்கள் புலி எல்லா வேட்டைக்கும் தயாராகிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் ரூக் H8 மூலிமா நம்ம செக்மேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் பாருங்கள். கிங்கால் வெளியில் எங்கேயுமே வர முடியாது. இந்த பான் பாருங்கள் இந்த கிங்கை சூப்பராக இங்கே மறைச்சிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த பானை நம்ம புஷ் பண்ணோம். ப்ளஸ் கிங்குக்கும் F7ல் ஒரு ஸ்பேஸும் கொடுத்தோம். ஸோ இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மூவ் பாருங்கள். ஸோ இதே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நீங்கள் பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு C4 ஸ்கொயரில் போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ கிங் F7 வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எதனாலும் கேட்டிங்கன்னா ரூக் டெக்ஸ் பிஷப்பு இந்த ஒரு பிஷப் மூலிமா ஓப்பன் செக் வரும். இப்போ ஒரு பீஸையும் ஒயிட் வின் பண்ணிடலாம். பட் இந்த ஒரு பிஷப் C4 மூவை ப்ளே பண்ணாமல் பிஷப் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டாரு. அதாவது பிஷப் D3 இப்போ கிங் F7. ஸோ கிங் F7 மூலிமா இதில் நிறைய த்ரெட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு செக்மேட்டே இருக்குது. ஸோ இந்த செக்மேட்டை நீங்கள் தடுக்கணும்னா ரூக் டெக்ஸ் பிஷப் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ ரூக் டெக்ஸ் பிஷப் அப்புறமா இப்போ நீங்கள் செக் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ரூக் எடுத்துகிட்டு வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் இந்த ரூக் இங்கே வந்தார் ரூக் டெக்ஸ் பிஷப் மூலிமா. ப்ளஸ் இப்போ ஒயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் செக்லாம் கொடுக்க முடியாது. பட் ஒயிட் கொடுத்த அந்த எக்ஸ்சேஞ்சை நம்ம ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ரூக் அண்ட் ஒரு பிஷப் தான் இருக்குது ஒயிட்டுக்கு. பிளாக்கு கிட்ட 2 ரூக் இருக்குது. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லை இந்த ஒரு சென்டர் பானில் ஒரு சூப்பரான பாசர் பானும் இருக்குது குகேஷ்க்கு. ஸோ இந்த ஒரு பாசர் பான் இப்போ நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம். இந்த ரூக் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பின்னாடி போட்டுக்கலாம். இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஷப் எடுத்துகிட்டு வந்து கிங்குக்கு ஒரு செக் தராரு. இப்போ கிங் வந்து ஃபார்வர்டுக்கு மூவ் ஆகுறாரு. இந்த பானை வந்து புஷ் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு குகேஷ். இப்போ பாருங்கள் இந்த பானை புஷ் பண்ணுறாரு. பட் சிம்பிளாக குகேஷ் வந்து புலி மாதிரி முன்னாடி பாஞ்சிட்டு போயிட்டே இருக்காரு பாருங்கள். இந்த ஒரு பானையும் வந்து பாசர் பானை கிரியேட் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல ஃபர்தராக இந்த பானை புஷ் பண்ணி கிங்குக்கு ஒரு செக் வருது. இப்போ அழகாக கிங் எடுத்துகிட்டு வந்து E7ல் போடுறாரு. இப்போ இந்த பானுக்கு அட்டாக்கு. இப்போ ஒயிட் வந்து கிங் H4 வந்து ப்ளே பண்ணுறாரு. கிங் H4க்கு அப்புறமா இப்போ ரூக் டெக்ஸ் பான். ஸோ இந்த ஒரு பானை வந்து டேக் பண்ணிக்கிறார்.
ஸோ இந்த பானை டேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் பானை இந்த பான் இப்போ அட்டாக்ல இருக்கு இல்லையா, அதனால இப்போ குகேஷ் என்ன பண்றாருன்னா அழகா கிங்க D8ல போட்டு இந்த ஒரு ரூக் மூலியமா ஒரு சூப்பரான ஒரு ப்ரொடெக்ஷன் தராரு. பிளஸ் இந்த ரூக் இந்த ஒரு பாசர் பானுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பாசர் பான் இருக்கு, பிளஸ் ஒரு எக்ஸ்சேஞ்சும் அப்ல இருக்கிறாரு குகேஷ் இந்த இடத்துல. இப்போ என்ன நடக்குதுன்னா பிஷப் எடுத்துட்டு வந்து பிளாக் பண்றாரு. பட் இந்த பானை வந்து இப்போ புஷ் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ இந்த பானை நீங்க மறைச்சிங்கன்னா இந்த பானை நான் புஷ் பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல இப்போ கிங் வந்து ரூக்கை அட்டாக் பண்றாரு. இப்போ ரொம்பவே சிம்பிளா இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. இந்த பானை டேக் பண்றதுக்கு ஒயிட்டுக்கு டைமே கிடையாது. அதனால பிஷப்பை தான் அவர் காப்பாத்திக்கிறாரு. பிஷப் எடுத்துட்டு வந்து F1 ஸ்கொயர்ல போடுறாரு. இப்போ இந்த பானையும் ஃபர்தரா புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை ஒயிட்டால தாங்க முடியாது. ஸோ நீங்க இந்த பானை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா ரூக் D1 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த பிஷப்க்கு அட்டாக் வரும். நெக்ஸ்ட் இந்த பானை நம்ம வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பானுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேயே ஒயிட் கேமை ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா குகேஷ்க்கு வந்து நிறைய சேலஞ்சிங்கான பொசிஷன் இருந்தது. ஸோ எல்லா அப்டக்கல்ஸையும் தாண்டி கரெக்டான டிஃபென்சிவ் மூவ் ப்ளே பண்ணி ஒரு கட்டத்தில் அவரே வந்து அவருடைய அட்டாக்கை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருடைய அட்டாக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒயிட்டால இந்த ஒரு அட்டாக்கை தாங்க முடியாதுன்றதுனால இந்த கேமையே பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு ஆட்டத்தை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.